இந்த இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஏதோ ஒரு பேப்பரில் கழுத்து போட்ட மாதிரி நினைக்கிறோம். ஆனால் டு யூ நோ த பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்? இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கூடுகையிலே ஒரு சகோதரிக்கு நல்ல பிசாசு பிடித்திருந்தது. அப்போது அந்த பிசாசு பிடித்திருந்தப்போ எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு சர்ப்பம் போல் அது வந்து நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியேறு என்று சொல்லும் பொழுது பிசாசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த பேரை சொல்லாத, அந்த பேரை சொல்லாத, அந்த பேரை சொன்னால் எனக்கு என்ன செய்யுது, எரியுது. எனக்கே அன்னைக்கு ஒரு பெரிய கண் திறக்கப்பட்டது போல் இருந்துச்சு. பிசாசு இந்த பேருக்கு இவ்வளோ நடுங்குதுன்னா இந்த நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது இல்லை? ஆனால் நம்ம நடுங்க மாட்டேங்கிறோம் இல்லை? ஆராதனையில் மனம் போல தொழுது கொள்கிறது அதெல்லாம் அல்ல. அந்த நாமம் வல்லமை உள்ளது. நான் மருத்துவராக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பேன். சிலருக்கு அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போடாது கொடுத்துருவேன். அப்போ அவங்க போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. அம்மா கையெழுத்துலாம் போட்டிங்க, என்ன போட மறந்துட்டீங்க? ரப்பர் ஸ்டாம்ப் போட மறந்துட்டீங்க. ரப்பர் ஸ்டாம்ப் போடலைன்னா அந்த எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இன்வேலிட், அப்படி தானே? ஏன்னா இட் கேரிஸ் த நேம் அண்ட் இட் கேரிஸ் த பவர். அதில் இருக்கிற பெயருக்குரிய வல்லமையை அந்த சர்டிஃபிகேட் கேரி பண்ணிட்டு போகிறது எப்போ தெரியுமா? அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால. சமீபத்தில் என்னுடைய மூத்த மகன் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் படிக்கிறான். அவனை அனுப்பிவிட்டு கிறிஸ்மஸ்க்கு அவன் தனியாக இருப்பானே, ரொம்ப வருத்தத்தோடு இருப்பான், காலேஜ் எல்லாம் லீவு, 1 மந்த் அவன் தனியாக இருப்பான் என்று சொல்லி எங்கள் இளைய மகனை இங்கிருந்து நாங்கள் அனுப்பி வைத்தோம். நீ அவனோடு போய் 1 மாதம் இருந்து விட்டு வா என்று. நம்ம நாட்டில் இப்போல்லாம் கோவிட் இதில் வேக்சின் போட்டால் தான் ஏர்போர்ட்லேயே உள்ளே போக முடியும். அது ரொம்ப டைட்டாக இருந்த ஒரு டைம். என்னுடைய மகன் 2வது வேக்சினும் போட்டு சர்டிஃபிகேட் வாங்காதனால கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது எங்கள் டேட்டாவில் இல்லை, ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்னைக்கு டேட்டு போட்டு தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவன் கிளம்புகிறது 11ஆம் தேதி, அவர்கள் போட்டு கொடுத்த தேதி 9ஆம் தேதி. ஸோ அந்த 9ஆம் தேதியில் ஏர்போர்ட்டுக்கெலாம் போயாச்சு, செக்இன்லாம் பண்ணணும். உள்ளே போனால் அங்கே வேக்சின் சர்டிஃபிகேட் 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கிறீங்க, ஆனாலும் உங்களை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுறாங்க. டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, வீசாலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த ஆஃபீஸரை பார்த்து கேட்டோம், என்ன பண்ணினால் நீங்கள் இவனை உள்ளே விடுவீங்க? அப்போது அவங்க சொல்கிறாரு, ஒரு ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் டாக்டருடைய சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராத்திரி மணி 1 மணிக்கு எங்கே போய் ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்க? 2:20க்கு அவனுக்கு ஃப்ளைட்டு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஒரு வாரம் கழித்து போகலாமான்னா அது பாசிபிலிட்டியே இல்லை. அந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என்ன செய்வீங்களோ தெரியாது, உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எப்படி செய்வீங்களோ தெரியாது. சரி என்று எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் சொன்னார், இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு தான், நான் இப்போ நைட் அவரை எழுப்புறேன், ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு யாரையாவது அனுப்பி போய் அவர் கையில் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமாங்கிறார். சரி அவர் பேச, நாங்கள் எங்கள் அலுவலகத்திலிருந்து ஒரு தம்பியை அனுப்ப, டாக்டரை ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி அவர் இங்கேருந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி கையெழுத்து போட்டு அவர் நேமோடு இருந்த ரப்பர் ஸ்டாம்ப், கவர்மெண்ட் டாக்டருங்கிற அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போட்ட அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு அந்த தம்பி ராத்திரி 1:30 மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வருகிறார். வந்து சேரும்போது 2:05, இன்னும் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனால் ஃப்ளைட்டில் ஏற முடியாது. பாருங்கள், உள்ளே போய் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேப்பர் கொடுத்து குடு வேகமாக ஓடி ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர்ந்தான். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய இயேசுடைய நாமம் இன்றைக்கும் வல்லமையோடு இருக்குது. ஹல்லேலூயா! இந்த ஆண்டவருடைய நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம். இந்த அற்புதங்களை செய்கிற நாமத்தில் இருக்கிற அற்புத வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடக்க போகிறதற்காய் நன்றி என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும்
அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமம் உங்களை விடுதலை செய்து நீதிமான் ஆக்குகிற நாமம். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேரை ரட்சிக்கும் போது ஆண்டவர் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்தார்? சும்மா வெக்கப்படாம கை தூக்குங்க. நம்ம எல்லாம் பாவி, நான் எல்லாம் பெரிய பாவி, எவ்வளவோ காரியங்களை செய்தேன். ஆண்டவர் விடுதலை செய்தார். ரட்சிப்பு வந்தவுடன் அந்த பழைய பாவத்தை பத்தி நினைக்கிற நினைப்பே இல்லாம தேவன் கொடுக்கிறாரே, அதான் ரியல் சால்வேஷன். அப்போ ஆண்டவர் அந்த நாமம் உங்களை விடுதலை செய்கிற நாமம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று மத்தேயு 9:28-29 கேட்டப்போ அந்த பெண் சொன்னார், ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆண்டவர் அப்போஸ்தலர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த பயன்படுத்துகிற நாட்களில் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன வாக்கு மூலத்தை, அவர்கள் சொன்ன ஒரு சிறிய வாக்கு மூலத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்கிற அற்புத நாமத்துல தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசை துரத்துறதுக்கா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? வியாதியோடு இருக்கும்போது ஜெபம் பண்ணா இயேசுவின் நாமத்தில் என்ன செய்து சுகமாகுது. அப்புறம் பாருங்களேன், செக் புக்கை வச்சுக்கிட்டு சைன் பண்ணாம எவ்வளோ காலம் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிசாசுகளை துரத்துனா பிசாசு போகும். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் பண்றது இல்லையா? பாருங்க, அந்த ஒரு நாமத்தினால தான் நீங்க பிதாவண்டை நெருங்கி சேர முடியும். பிதாவே, இந்த இயேசு என்ற நாமத்தினால் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பிதாவே, இந்த இயேசு என்ற நாமத்தினால் உம்மிடத்தில் கேட்கிறேன். பிதாவே, இந்த இயேசு என்ற நாமத்தினால் எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேட்கிறேன். எப்பப்பெல்லாம் நீங்க பிதாவின் சன்னிதானத்தில் போறீங்களோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்க போகும் பொழுது பிதா உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் இயேசுவை பார்ப்பது போல பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள். தேவ பிரசன்னத்தில் வரும் பொழுது இந்த நாமத்தினாலே அவர் பிரசன்னத்திலே வரும் பொழுது பிதா உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 அழகாய் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதற்கு முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எதை விசுவாசிக்க வேண்டும்? நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டால் பிதா எனக்கு பதில் கொடுப்பார். வாலிப மகனே, நீ ஜெபம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுற. அப்படி ஜெபம் பண்ண வந்தாலும் ஒரு 2 நிமிஷம், ஏசுராமா, ஏசுராஜா, இந்த நாளெல்லாம் என் கூட வாங்க, படிப்பு ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, நான் தப்பு செய்யக்கூடாது ஏசப்பா, நல்லவனாக இருக்கணும் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமே. நிறைய வாலிபர்களுக்கு இன்னைக்கு ஜெபம் இதுதான். இல்லை மகனே, இந்த இயேசுவின் நாமம் நீ நேசிக்கத்தக்க ஒரு நாமம். இந்த இயேசுவின் நாமத்தில் இயேசுவே இருக்கிறார். அவர் நாமம்தான் அவர்தான் அவர் நாமம். நீ முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், அந்த நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் இறங்கி வந்துடுறார், உன் பக்கத்தில் வந்துடுறார். அந்த பிரசன்னம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். லவ் the name of Jesus. இயேசுவின் நாமத்தை அன்போடு நீ நேசித்து சேவிக்கும் பொழுதே உன் அருகிலே அந்த பிரசன்னம் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது. Hallelujah. Believe the name of Jesus.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.